ஜோடியா மஞ்சாடா அதனால ஊட்டிக்குவேன் போதைய ஏற்றிக்குவேன் ஓமில்லே ஓமில்லே ஓமில்லையே ஊட்டிக்க நீ மில்லையே. அண்ணன் தனக்கு மட்டும் உபதேசம் ஊருக்குள்ள பண்ணக்கூடாது, தனக்கு உபதேசம் இருக்கணும். இருக்காளியா நல்லா சொரிஞ்சுக்க நல்லா 1 மணிக்கு நடுவர்களே நீங்களே இளமையா நடுவர் யூத்தான் நடுவர். லவ்வுன்னு என்ன தெரியுமா? தெரியாமையா இப்படி உட்கார்ந்து இருக்கோம். அதானே சொல்லுங்க. அதனால சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிருப்பாரு, தெரியாம முடிச்சிருப்பாரு. லவ்வுன்னு என்ன தெரியுமா? ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நோட் பண்ணிக்கங்க, எல்லாமே நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க. எல் அப்படின்னா லுக். லுக். ஆமா தம்பி நீ நோட் பண்ணிக்கடா. 4 பெண்ணா லுக் விடணும், அதாவது பார்க்கணும். அடுத்தது ஓ அப்சர்வ் பண்ணணும். நம்ம வாழ்க்கைக்கு ஏத்தவளா இருப்பாளா, நம்ம குடுக்கற காசுக்கு தகுந்த மாதிரி நல்ல வாழ்க்கை நடத்துவாளா அப்படின்னு அப்சர்வ் பண்ணணும் அந்த பொண்ணை. அடுத்தது வி வெரிஃபிகேஷன். அந்த பொண்ணுக்கு அது என்ன மாதிரி அழகான பொண்ணுக்குன்னு இந்த நல்லா கேட்டுங்க. ஏன் இப்படி சண்டை? நிறைய பேர் வேகன்சியோட தான் இருக்காங்க. இந்த மாதிரி 2 அழகான அண்ணன் தெரியாம வருது பாரு, இந்த மாதிரி 2 ஏதாவது அண்ணன் சண்டை போடுற மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாம் தாண்டி இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நல்லபடியா வாழுவோமா அப்படின்னு ஒரு இளைஞனுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணணும். ஓ அதுதான் ஈயா. இந்த மாதிரி ஆமாவா மச்சினா அண்ணன் இருந்தாருன்னா இது நமக்கு விளங்காதுதான் சொல்லி நம்பிக்கையை விட்டுட்டு மச்சின நமக்கு இந்த பொண்ணே வேணாலும் எஸ்கேப் ஆயிடணும். வாழ்க்கையை எப்படி இருந்தாலும் என்ஜாய் பண்ணி வாழணும்னு எங்க பாட்டு சொல்லி கொடுக்கலையா அவளுக்கு? என்ன சொன்னுச்சு சொல்லுங்க. இனிமே நிறைந்த உலகம் இருக்கு, இனிமே உனக்கு கவலை எதுக்கு லவ்லி இளமை இருக்கு, காலம் எடுக்கு, தண்ணீர் எடுக்கு சொல்லி மன்னாதி மன்னன் காதலே மயங்கி மயங்கி ஆட வாங்கலே மன்னாதி மன்னன் காதலே மயங்கி மயங்கி ஆட வாங்கலே பறந்தால் மிகுங்கள் ஓடினால் கணங்கள் பாடினால் கணங்கள் ஆடுவோம் கருங்கள் இப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ கத்துக்கணும். என்னைக்குமே இப்படி எல்லாம் டென்ஷனா நினைச்சுக்கோங்களேன், பிரஷர் ஏறி போயிடும். உண்மையாவே இப்ப திருமணத்தின் போது எதுக்கு தெரியுமா சுண்டு விரல காமிச்சு, சுண்டு விரல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சுண்டு விரல கையில பிடிச்சி அந்த இதை தீ பிடிக்க முத்தம் கொடுக்குறான்னு கேட்டாங்கல்ல, மீச கருகி போயிடான்னு கேக்குறாங்கல்ல. எங்க இளைஞர்கள் என்ன அறிவு இல்லாத இளைஞர்களா? ஷேவிங் பண்ணிட்டு கொடுத்துட்டா ஏன் மீச கருகுதுன்னு கேக்குறேன். அப்படி பண்ணலாம் இல்ல கேக்குறேன் நான் தான். திருமணத்தின் போது ஒரு மாப்பிள்ளை கேக்குனீங்க, திருமணத்தின் போது ஒரு மாப்பிள்ளை கையை பொண்ணு கையை சுண்டு விரல இருக்கும் அப்படி கேட்டாங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அதாடா தம்பி புரிச்சுக்கடா, உனக்கும் உருப்படாது ஒன்னா சேர்ந்து நல்லா வாழணும்னு சொல்லி கொடுக்கறதா திருமண வாழ்க்கை. புரியுதா? திருமண நிகழ்ச்சிக்காக ஒரு பெரியவர் போயிருக்காரு, எங்க அண்ணன் மாதிரி நல்லா சொல்லி கொடுக்க போறாரு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரியவர் போயிருக்காரு. நீங்க திருமணத்துக்கு போகும்போது ஏன்னா விட்டு கேக்குது, நீங்க எல்லாம் திருமணத்துக்கு போகும்போது கிஃப்ட் ஏதாவது கொண்டு போவீங்க, ஏதாவது பாத்திரம் எடுத்துட்டு போவீங்க, ஏதாவது ஷோக்காக பொருள் வைக்கிறது அதை எடுத்துட்டு போவீங்க. ஒரு பெரியவர் ஒரு நூல் எடுத்துட்டு போயிருக்காரு. நூலு இருக்குது தெப்ப பரவாயில்ல விட்டுறேன், ஊசி தெப்பம்ல அந்த நூல் எடுத்துட்டு போய் பொண்ணு மாவிட சொல்லிருக்காரு. சின்ன சின்ன விளையாட்டு வைப்பாங்கல்ல, அந்த பொண்ணு மாவிட்ட கொடுத்து நான் நூலோட ஒரு நுனியை நான் புடிச்சிருக்கேன், 2 பேரும் சேர்ந்து இந்த நூலோட இன்னொரு நுனியை நீங்க புடிங்க அப்படி சொல்லிருக்கிறாரு. இப்ப நான் இழுப்பேன், நீங்களும் இழுப்பீங்க, யாரு வந்து இந்த நூலை பலமா இழுத்து அதை பிக்கிறாங்கன்னு பாக்கலாமா அப்படின்னு இருக்காரு. சரி ஓகே, அவங்க பொண்ணு மாவிட வச்சிருக்காங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்திருக்கோம், வயசான கிழவர் போய் எப்படி இழுக்க போறாரு, 2 பேரும் நம்பிக்கையோட போட்டி இழுத்தாங்க. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் நம்ம 2 பேர் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா அந்த நூலை இழுத்தாங்க. அந்த தாத்தா விட்டு கொடுத்து போயிட்டாரு, அவங்க பக்கத்துல போயிட்டாரு. திரும்ப பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் அந்த நூலை இழுத்தாங்க, திரும்ப அவங்க தாத்தா பக்கத்துல போயிட்டாரு. திரும்ப அந்த பொண்ணு மாப்பிள்ள வேகமா நம்பிக்கையோட இழுத்தாங்க, பக்கத்துல போயிட்டாரு. பொண்ணு மாப்பிள்ள கேட்டாங்க, ஏங்க தாத்தா நீங்க நூலை கொடுத்து என்ன சொன்னீங்க, நாங்க 2 பேரும் பலமா இழுத்து யாரு முதல்ல அந்த நூலை பிக்கிறதுன்னு சொன்னீங்க, நாங்க வேகமா இழுக்கும் போது நீங்க பக்கத்துல வந்தீங்க, நூல் லூஸ் ஆகி போயிரும்ல, நாங்க எப்படி ஜெயிக்கிறது விளையாட்டுல அப்படின்னு கேட்டதுக்கு, நானும் உங்க விளையாட்டுல விட்டு கொடுக்காம போயிருந்தா, நீங்களும் விட்டு கொடுக்காம போயிருந்தா இந்த நூலுங்கிற வாழ்க்கை பிஞ்சு போயிருக்கும். நீங்க 2 பேரும் பலமாக இருக்கும் போது நான்
விட்டு கொடுத்ததுனால நீங்க 2 பேரும் ஜெயிச்சிருக்கீங்க பத்தியா. கணவன் மனைவியாக வாழக்கூடிய நீங்கள் இருவருமே வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் சொன்னாரு. கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு வண்டியில எப்படி 2 சக்கரங்கள் இருக்குமோ அதே மாதிரி வாழணும்னு குடும்ப தத்துவத்தை, வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தது திரை இசை பாடல்கள். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2 ஒன்று செய்யவென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2 ஒன்று செய்யவென்றால் எந்த வண்டி ஓடும்? மரியாத தலைவாசல் பிரியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அவை சொன்னது அல்லம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? இதை இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. தத்துவத்தை சொல்லி கொடுத்தாங்களே, என் உண்மையாவே எங்க அண்ணனை நீங்க பாராட்டினீங்க. தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பணியாற்றிட்டு இருக்கும் பொழுது அந்த ஏழை மாணவ மணிகளுக்காக தன்னுடைய சம்பளத்துல இருந்து எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, உண்மையாவே பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய பண்பாடு நம்ம நாட்டுலதான் பிறந்திருக்கு. அடுத்தவங்களுக்கு தன்னுகிட்ட இருக்கக்கூடிய பொருளையும் பொண்ணையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழணுங்கிற பண்பாடு நம்ம நாட்டுல பிறந்திருக்கு. அந்த பண்பு இன்னமும் பாத்தீங்களா எங்க அண்ணனுடைய எடுத்துக்காட்டாக ஒருத்தர் வாழ்ந்து கொடுக்கிறார் இருக்கிறாரா இல்லையா? அப்படிப்பட்ட பண்பாடு நம்ம பண்பாடு. பண்பாடு இந்திய நாட்டில் தான் இருக்கிறது. நம் இந்திய பெருமையே சொல்லி கொடுத்தது எங்க பாட்டு. என்ன பாட்டு? பாடு பாடு பாரத பண்பாடு, மேலை நாடும் போற்றிடும் பண்பாடு. பாடு பாடு பாரத பண்பாடு, மேலை நாடும் போற்றிடும் பண்பாடு. விண்ணோடு காற்றோடு மண்ணோடு முகிலோடு பண்பாடு இங்கேதான் பிறந்ததென கொண்டாடு. பாடு 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 பாரத பண்பாடு, மேலை நாடும் போற்றிடும் பண்பாடு. தேசத்தந்தை காந்திஜி அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு பேச போகும் பொழுது சரோஜினி நாயுடு அவர்கள் கேட்டாங்களா, ஐயா நீங்க எத்தனையோ கூட்டத்துக்கு பேச போயிருப்பீங்க, ஆயிரக்கணக்கான பெண்களை பார்த்திருப்பீங்க, லட்சக்கணக்கான பெண்களை பார்த்திருப்பீங்க, காதுல மெதுவா கேட்டாங்களா, உங்களுக்குன்னு பிடிச்ச பேரலைக்குன்னு யாராவது ஒருத்தர் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா காந்திஜி கிட்ட. அதுக்கு காந்திஜி சொன்னாரு, நீங்களா தான் நம்பித்தாங்க, எங்க அண்ணன் தான் அசினா சொல்லியிருப்பாரு, அவரா தான் பிசினா சொல்லியிருப்பாரு, வம்பல மாட்டி விடாதீங்க. காந்திஜி சொன்னாரா, நான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களை என் வாழ்க்கையில் சந்தித்திருந்தாலும் கூட எனக்கு இன்று வரை பேரழகியாக தெரிவது யார் தெரியுமா? என்னுடைய மனைவி கஸ்தூரிபாய்னு சொல்லி சொன்னார். 60 வயதிலும் கூட தனது மனைவியை பாட்டியாக இருந்தாலும் பியூட்டியாக பார்க்கக்கூடிய பண்பாடு நம்ம நாட்டுல இருக்குது. சொன்னாங்களா இல்லையா? எங்க அண்ணன் 60 வயசு எங்க ரோசாலி அன்னைக்கு ஆனாலும் சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வேடியே எந்த காலம் பார்த்தது தாய், அந்த கால ஐஸ்வர்யாராஜி. சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வேடியே எந்த காலம் பார்த்தது தாய், அந்த கால ஐஸ்வர்யாராஜி. ஒத்தையடி பாதையில சொல்லி கொடுத்த மத்தியான வருமான காத்து கிடந்த சொத்தப்படம் மேல நான் பேய பார்த்துக்க தலத்திரிக்க ஓட்டி ஒலிக்க ஐயனாடு சாமி காவலுக்கு வேண்டி காதல நான் சொல்ல காப்பாற்றி ஒருத்தன பார்த்து பார்த்து சிரிச்சன எங்க போய் சொல்லி போல அட அந்த காலம் கொஞ்சம் பாரு, அந்த காலம் சொந்த பேரு. 60 வயசுல கூட பியூட்டியா பார்க்கக்கூடிய பண்பாடு நம்ம நாட்டுல இருக்குது நடுவர்களே. நான் உண்மையா சொல்றேன். அப்ப பழைய பாடல்கள்ல சொன்னாரு, வேப்பமரம் உச்சி நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போதே சொல்லி வைத்தாங்கன்னு. வேப்பமரத்துல பேய் இல்லன்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? ஒரே ஒரு கொத்தை எடுத்தாலே பேய விரட்டுறாங்களே, ஒரே ஒரு கொத்துக்கே அந்த வேப்பமர கொத்துக்கே பேய் விரட்டு ஓடும் பொழுது மரத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு இலையில பேய் வந்து உட்காரு மாடான்னு எங்களுடைய இந்த மாதிரி இளச்சிங்கங்களுக்கு வருங்கால தூண்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் மனசுல இன்னைக்கு நாட்டுப்பற்றையும் தேசப்பற்றையும் வளர்த்திருக்காங்கன்னா துறை செய்வார்கள். சும்மா இல்லை நடுவர்களே. உண்மையாகவே போராளி என்ற திரைப்படத்தை பார்த்து சென்னையில 8 நம்ம வாழ்க்கையை உருப்படாது நினைச்ச 8 இளைஞர்கள் போராளி என்ற திரைப்படத்தை பார்த்து இன்னைக்கு தன்னம்பிக்கையோட ஒற்றுமையா சேர்ந்து
எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு வழிகாட்டுற மாதிரி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பல வழிகாட்டக்கூடிய திரைசை பாடல்களும் திரைப்படங்களும் இன்னைக்கு இருக்குது. நம்ம அதை தேர்ந்தெடுத்து நம்ம பார்க்கணும். நல்ல கல்ல நல்ல படத்தை மட்டும் பார்க்கணும், நல்ல படத்தை மட்டும் பார்க்கவே கூடாது. தெரிஞ்சுக்கணும். உண்மையாவே ரெண்டு கல்லு பேசிக்கிட்டான், நீயும் கல்லுதான் நானும் கல்லுதான். அவங்க இல்ல, நீயும் கல்லுதான் நானும் கல்லுதான். நானும் ஒன்னே மாதிரி இந்த பாறையில இருந்துதான் வந்தேன். என்ன மட்டும் எல்லாரும் விதிக்கிற படிகள்லாம் வச்சிருக்காங்க, உன்னைய மட்டும் எல்லாரும் வணங்கக்கூடிய சிலையா வச்சிருக்காங்களேன்னு சொல்லி அந்த கல்லு கேட்டதுக்கு அந்த சிலையா இருக்கக்கூடிய கல்லு சொன்னிச்சா, இது என்னை சிற்பிகள் வந்து என்னை கல்லை உளியா செதுக்குகின்ற பொழுது நான் அத்தனை வழிகளையும் தாங்கியதால் நான் அனைவரும் வணங்குகின்ற சிலையாக இருக்கின்றேன். நீ சிற்பி உளியா செதுக்குகின்ற பொழுது அந்த வழிகளை எல்லாம் நீ தாங்காததால் எல்லாரும் மிதிக்கப்படுகின்ற படியாக இருக்கின்றான்னு சொன்னிச்சான். வாழ்க்கையில் நமக்கு எத்தனை துன்பங்கள் இடர்கள் வந்த போதிலும், நாம் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி வாழ்க்கையில முன்னேறா நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும். கவிஞர் வைரமுத்து திரும்ப சொன்னாரு, கருப்பு நிற மனிதர்கள் நடந்து சென்றால், சிவப்பு நிற மனிதர்கள் நடந்து சென்றார் அவர்கள் நிலைகள் கூட கருப்புத்தான். கருப்பு நிற மனிதர்களின் உடலில் ஓடக்கூடிய ரத்தம் கூட சிவப்புதான். மனித வாழ்க்கை என்பது அவரவர் வாழுகின்ற வண்ணங்களில் இல்லை, அவரவர் வாழுகின்ற எண்ணங்களில் தான் இருக்கிறது என்ற வைர வரிகளுக்கு நம் எண்ணங்கள் எல்லாமே அழகாக இருந்தால் எல்லா செயல்களுமே அழகாகும் என்ற பாடலை வந்து பதிவு செஞ்சது கல்லூரியில எல்லாருக்கும் ஒரு பாடலா வச்சிருக்காங்கன்னா இளைஞர்களுக்கு தன்னம்பியை ஊட்டி இருக்குது. என்ன பண்ண தெரியுமா? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வின்றாள் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே எந்த விதத்தில் பார்த்தாலும் தன்னம்பிக்கை கொடுக்க பாடல்கள், மக்களுக்கு நல்ல பாதைகளை காட்டக்கூடிய பாடல்கள், மக்களுக்கு நல்ல பாதையை தான் காட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு சில பாடல்கள் அப்படி ஒன்று இப்படி ஒன்று இருந்தாலும் திரைப்படம் என்பது மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஒரு சில பாடல்கள் வந்திருந்தாலும் கூட மக்களுக்கு நல்ல பாதையை தான் காட்டுக் கொண்டிருக்கிறது என்ற அற்புதமான தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என இத்தனை நேரம் கேட்டு ரசித்த ரசிக பெருமக்களின் பொற்பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்யாணம் நந்தான் கட்டி கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் நந்தான் கட்டி கல்லாமா, கட்டி கிட்டு கிட்டு கல்லாமா, இல்ல எல்லாம் கிட்டு கிட்டு கட்டி கல்லாமா. ஒரு பாட்டு வந்தது. இதே இன்னொரு பாட்டு இருக்கு பாருங்க. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, சின்ன வீடு. இப்படிப்பட்ட விஷயங்கள் தாய்மார்களும் ரசித்து கைதட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகளுடைய மனது எப்படி மாறி இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் திரைசை பாடல் தான். ஒரு மனிதன் என்ன பண்றான், ஒரு பையன் தன்னோட வாழ்க்கையில விரட்டி அடைஞ்சு திடீர்னு போய் நான் போய் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் ரயில்வே தண்டவாளத்துல போய் தலையை வச்சு படுத்திருக்கான். உடனே அதை பார்த்துட்டு ஒரு பெரியவர் எழுந்திருச்சு, ஏப்பா அந்த மாதிரி ரயில்வே தண்டவாளத்தை தலையை வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறாரு.
எனக்கு வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சிருச்சு, எனக்கு வாழ்றதுக்கு வழியே இல்லை, நான் சாவ போறேன் அப்படின்றான். நீ சாவறதுக்கு வந்திருக்கியே, அந்த ட்ரெயின் வர்றதுக்கு லேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறார். ட்ரெயின் வரலன்னாலும் பரவாயில்ல, கழுத்துல கயத்தை மாட்டிட்டு தொங்கி நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றான். அப்பயும் அவர் கேட்கிறார், கழுத்துல கயிறு மாட்டி தொங்கும் போது கயிறு அறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றான் அந்த பையன், அப்படி இல்லைன்னா விஷத்தை சாப்பிட்டுட்டாது நான் செத்துருவேன் அப்படின்றான். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளவு விரக்தி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கூட அவர் சொல்றார், நீ சாப்பிடக்கூடிய அந்த விஷம் கூட நல்லதாக மாறி நீ புழைச்சிக்கிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறார். உடனே அதுக்கு மறுபடியும் அந்த இளைஞன் சொல்றான், நான் கத்தி எடுத்து வயிற்றுல குத்திட்டு நான் செத்துருவேன், என்னுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்றான். அப்பொழுது அந்த பெரியவர் சொல்றாரு, ஏன் தம்பி, வாழ்க்கை விரட்டி அடைந்து வாழ தெரியாத உனக்கு வாழ்க்கையை தொலைப்பதற்கு பல வழிகளை தேடுகிறாயே, நீ வாழ்க்கை வாழ்வதற்கு ஏன் ஒரு வழி கூட உனக்கு தெரியவில்லை என்று கேட்கிறார் அந்த பெரியவர். இன்றைக்கு இருக்க குழந்தைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதன் இளைஞர்கள் மத்தியில சாதாரண விஷயம், வாழ்வதற்கு வழி எத்தனையோ இருக்கிறது. ஒரு எறும்பு நடந்து சென்றால் கூட, எறும்பு ஊர்ந்து செல்லும் பொழுது கூட அந்த எறும்புகள் கூட ஒரு சாதாரண கல்லை கூட பாதையாக மாற்றக்கூடிய தன்மை எறும்புக்கு இருக்கிறது. ஒரு ஆறறிவு படைத்த மனிதர்கள் ஏன் நமக்கு இந்த பாதையை வகுத்துக் கொள்ள தெரியவில்லை? இன்றைய திரைசை பாடல்கள், எத்தனையோ பாடல்கள் இன்னைக்கு பல கெட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருந்தாலும், காம விஷயங்களை அள்ளி தெளித்திருந்தாலும், ஆனால் மக்கள் மனதில் இன்றைய திரைசை பாடல்கள் நல்ல பாடல்களும் வந்திருக்கின்றன. எடுத்துக்காட்டா நிறைய பாடல்களை சொன்னாங்க. அதுல இன்றைய காலத்துக்கும் அன்றைய காலத்துல ஒரு பாடல் கொடுத்தாங்க பாருங்க. பருவம் என்னும் காட்டிலே பறக்கும் காதல் தேரிலே, பருவம் என்னும் காட்டிலே பறக்கும் காதல் தேரிலே, ஆணும் பெண்ணும் மகிழ்வா சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார், நாளை உலகில் பாதையை என்றே யார் காணுவார், ஆசையே அலை போலே நாமெல்லாம் அகத்திலே, கோலம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே, வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்ந்ததே, வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்ந்ததே, இளமை மீண்டும் வருமா பணம் பெறுமா வெறுமையே சுகமா, காலம் போகும் பாதையை எங்கே யார் காணுவார், ஆசையே அலையோமே நாமெல்லாம் அதன் மேலே, கோலம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. சூரக்காற்று மோதினாள் தோணி ஓட்டம் மோமே, சூரக்காற்று மோதினாள் தோணி ஓட்டம் மோமே, வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு கனவு, காலம் பணத்தை எங்கே ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே, ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்வில் இன்பம், வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு, நல்ல பாடல்களையும் கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு பாடல் கொடுத்தாங்க, இன்றும் இன்றைய காலகட்டத்திலும் நிறைய சிறந்த பாடல்கள் வந்திருக்கு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, சந்தேகம் உள்ள வாழ்க்கை என்றும் சந்தியில் தான் நிற்கும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாடல் கண்ணதாசன் வரிகள்ல கொடுத்தாரு. தன்னுடைய மனைவி வெளியில போயிட்டு லேட்டா வரும்போதும், இவங்கெல்லாம் பட்டிமன்றம் பேசிட்டு வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய மனைவி அவர்களை வரவேற்கும் விதம் சந்தேக பார்வையில் இருந்தால் அந்த குடும்பம் என்றும் சந்தியில் தான் நிற்கும். அதற்கு கூட ஒரு பாடல் கொடுத்தாங்க கண்ணதாசனுடைய வரிகளில். தன்னுடைய மனைவி வெளியில் சென்று வரும் பொழுது தன்னுடைய மனைவி மீது சந்தேக பார்வையில் பார்த்தால் தன் மனைவி
அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு பிரிந்துவிடும் என்பதற்காக கணவன் மனைவி உறவு சந்தேகமில்லாத உறவாக இருக்க வேண்டும் என்று ஒரு பாடலை கொடுத்திருந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டா உங்களை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தா. நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டா உங்களை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தா. கூந்தல் கலைந்தோட அவன் என்ன செய்தா உங்கடிவான சுவை என்ன தந்தான். உம்மள கூந்தல் கலைந்தோட அவன் என்ன செய்தான் உன்படிவான இதழ் மீது சுவை என்ன தந்தான். நீ இல்லாத நாளில் உறவாக வந்தே உன் இளமைக்கு துணையாக தனியாக நின்றே. கேட்கும்போது தன்னோட மனைவி பதில் சொல்றா பாருங்க. பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத மலை கொஞ்சம் கையால மெதுவாக மூட. பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத மலை கொஞ்சம் கையால மெதுவாக மூட. என் பழம் கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நாம் பயந்தோடி வந்து உன்னிடம் உண்மை கூற. என் கரும்பூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்து உன்னிடம் உண்மை கூற. இல்லாத நாளில்லை உறவாக வந்து உன் இளமைக்கு துணையாக தனியாக நின்று அமலரோடு தனியாக நின்று நின்று என் மகராணி உன்னை காணவோடோடு வந்து. இல்லாத நாளில்லை உறவாக வந்து உன் இளமைக்கு துணையாக தனியாக நின்று. கணவன் மனைவிக்குள்ள உறவு இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பாடலையும் கொடுத்து நீ கணவன் மனைவி சந்தேகமான வாழ்க்கையை கூட சந்தோஷமாக மாற்றணும் சொல்லி தமிழ் திரையிசை பாடல்ல கொடுக்கலையா? இதை இல்லாம இதுக்கு மேல இன்னைக்கு நாட்டுடைய வளத்தை பற்றி இன்னைக்கு பாடலை கொடுத்திருந்தாங்களே. வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாருங்க கட்டி வைத்து கொடுத்தது. ஒருத்த பாடுபட்டு இழைத்த கூட்டமோ விரும்பி வாசலின்றி தவிக்கிறது. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை எழும். உள்ளவை எல்லாம் யாருக்கு சொந்தம் என்றெங்கு மாறும் வேலை வரும். ஆயிரம் கைகள் கூடட்டும் ஆனந்தராகம் பாடட்டும் நாளை காலம் நம்மோடு நிச்சயம் என்று போடாது. பாரதமும் வையமும் உந்த தோள்களில் என்றால் நன்றையுண்டு பொங்கி வரும் கங்கை என்று பஞ்சம் மட்டும் எங்கள் மாறவில்லை. எங்கள் பாரதத்தில் சொத்து பஞ்சம் செய்யவில்லை. இதுக்கொரு கட்டி உண்டு ஜாதிக்கொரு சங்கமும் நீதி சொல்ல மட்டும் இங்கு நாடு இல்லை. ஜனம் நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வேறு நாடா இது கேட்க யாரும் இல்லை தோழா. இது நாடா இல்ல வேறு காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா. உண்மையுண்டு நன்மையுண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் எங்கு மாறவில்லை. எங்கள் பாரதத்தில் சொத்து பஞ்சம் தீரவில்லை. நம்மளுடைய பாரத நாட்டில் என்னென்ன நடந்திருக்குன்னு எடுத்துக்கூறலையா? விவசாயத்தை பற்றி, கணவன் மனைவி உறவை பற்றி, தாய் தந்தை பாசத்தை பற்றி, அண்ணன் தங்கை உறவுகளை பற்றி எவ்வளவு அருமையான பாடல்கள்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு காதலின் இனிமை, காதலுடைய இனிமையான ஒரு வரிகள் கூட இன்று அது எவ்வளவு அருமையா கொடுத்திருக்காங்க. சித்திர பூவிழி பாரம்மா சித்திரமே நின்றதே நம்மா பத்துவிரான கத்தானம்மா முத்துரகம் எனக்கு தானம்மா. சித்திர பூவிழி பாரம்மா சித்திரமே நின்றதே நம்மா பத்துவிரான கத்தானம்மா முத்துரகம் எனக்கு தானம்மா. உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது உயிரோடு உயிராக இந்த மரபம் எடுத்தது. மரத்து எடுத்து பஞ்சம் ஒன்று போடவா மரத்து நிழல் எடுத்து போர்வையாகி மூடவா. கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும்.
சிங்களெடுத்து ஓர்வையாகி மூடவா கூந்தலில் பூசூடினேன் சுடலையே நாடினேன்